ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சாமி ஃபோட்டோலாம் வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக பூஜை அறை இல்லாததுனால பூஜா டேபிள் வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா. அந்த பூஜா டேபிள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செட் பண்ணியாச்சுங்க. ஸோ இங்கே இருந்த கவுண்டர் டேபிளில் இருந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஃப்ரைடேன்றதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி திரும்பியும் நான் ஒரு மாதிரி வந்துட்டு பூஜா டேபிளை வச்சுட்டு நானாகவே அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் சாமி கும்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டா அவர் என்ன பண்ணார், இதை பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்க, சரி கீழே வந்து எதுவுமே சாமிக்கு வந்து விளக்கே இல்லாத மாதிரி இருக்குது, ஸோ நம்ம 2 லேயராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடியா கொடுத்தாரு. ஸோ நான் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுருந்தேன். அவர் என்ன பண்ணார், திரும்பி அதை வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றினார். நீங்களே பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரி அவருமே வந்து அது டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் அவர் சொன்னது தான் வந்து நல்லா இருந்தது, மேலே ஒரு விளக்கு கீழே ஒரு விளக்குன்னு. பட் நான் வந்து உள்ளே விளக்கு ஏற்றுறது வந்து மேலே கரைப்படியுமே அப்படின்றதுனால நான் வெளியவே ஏற்றலான்னு நினச்சேன். பட் ஓகே, அவர் என்ன சொன்னார், கொஞ்சமாக அப்பப்போ நமக்கு தொடச்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த பூஜைக்கு வந்து சேர்த்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்தோம். அதை நான் அப்புறமா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை இவர் இன்றைக்கே ரெடி பண்ணிடலாம், இன்றைக்கி தானே நம்ம சாமியெல்லாம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் அவரே வந்து ரெடி பண்ணார். ரெடி பண்ணதுக்கப்புறம் சூப்பராக வந்து வச்சாச்சுங்க. எங்களோட பூஜை அறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பூஜை அறை எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் மேலே எந்த அளவுக்கு சூடு வருது என்ன வருது எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களோட பூஜை அறை.